Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. ஏய் மல்லி, ஆ, என்ன நீ இன்னும் கிளம்பலையா? எவ்வளவு நேரம்? வாய மூடுங்க. கொசு உள்ள போயிடு போகுது. சான்ஸே இல்ல. சாரி நல்லா இருக்கா? அவ்வளவா ஒண்ணும் நல்லா இல்ல. அது பின்ன ஒரு ஆளு வாய ஆன திறந்து வச்சிருந்தாரே, அதுக்கு மூடு விழா நடத்தின என்கிட்டே கப்சா விடுவாரா? கப்சாவா? நான் நிஜமா தான் சொல்றேன் மல்லி. நல்லா இல்லாம தான் அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்தீங்களா? ஹலோ, நான் நல்லா இல்லன்னு சொன்னது ஒண்ணே கிடையாது. நீ கட்டி இருக்கிற இந்த சாரிய. அதுக்கு என்ன அதுக்கு? பொண்ணுங்க சாரி கட்ட வேணாம் அதுக்குன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். மல்லி, நிஜமாவே நீ அவ்வளோ அழகு. உன் முன்னாடி இந்த சாரி எல்லாம் அப்படியே ஜுஜுபி மல்லி, ஜுஜுபி. சரி சரி, உருட்டுனது போதும். இத கட்டி விடுங்க. சும்மாவா அந்த நக்கீரர்கிட்ட சிவபெருமான் கேள்வி கேட்டாரு? காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்னது? பெண்களுக்கு கூந்தல்ல. இயற்கையாவே மனம் உண்டான்னு கேட்டதுக்கு இப்ப என்கிட்ட பதில் இருக்கு. பாப்பா வந்துருவான். உங்ககிட்ட போய் நோட் போட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? எங்க தப்பிக்க பாக்குறியா? பாப்பா வரணும் தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, வெண்பா வந்துரு போறா. நேர காலமே கிடையாதா உங்களுக்கு? இதுக்கு தனியா நேரமா ஒதுக்குவாங்க? கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணி ஒரு கிஸ் பண்றதுல தான் கிக்கே இருக்கு. இங்க பாரு, எப்படி இப்ப என்னாச்சுன்னு பாக்குறியா? அப்படின்னா அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணு. நான் ஒன்னதான் சொன்ன வெண்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா டாடா, எனக்கு காது குத்தி கம்மெல்லாம் போட்டாச்சு. ஆமா, டாடா தானே உனக்கு போட்டு விட்டேன். தெரியுதுல, திரும்பவும் காது குத்த ட்ரை பண்ணாதீங்க, புரியுதா? நிஜமாதான் வெண்பா, உன்னை பார்த்துதான் சொன்னேன். நீ அங்க வரும்போது எங்க கண்ணாடியில தெரிஞ்சியா? உன்னை பார்த்துதான் டாடா சொன்னேன். வெண்பா, டாடாவை நம்ப மாட்டியா நீ? நம்ப மாட்டேன். மல்லிமா தானே சொன்னீங்க, எனக்கு நல்லா தெரியும். அது எதுக்கு மறைக்க ட்ரை பண்றீங்க? இப்பெல்லாம் மல்லிமா மேல ஒரே லவ்வா இருக்கீங்களே. வெண்பா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? மல்லிமா, மம்மியும் டாடியும் சண்டை போட்டுக்கிட்டாதான் தப்பு. லவ் பண்ணா தப்பா? வெரி குட். சரி சரி டாடா, மல்லிமா எப்பவும் அழகுதான். நீங்க சொல்லிதான் தெரியணுமா? நான் நர்மதா ஆண்டி ரூம் போறேன், சீக்கிரம் வாங்க. சரி சரி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பாய். வெண்பா ரொம்ப அழகு, நீயும் ரொம்ப அழகு. வழிஞ்சது போதும். போங்க, ரெடி ஆகுங்க, போங்க. ஆண்டி, இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டே இருக்கும். ஆமா, உன் டாடி மம்மி ரெடி ஆயிட்டாங்களா? அவங்களும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க. நான் தான் முதல்ல ரெடி ஆயிட்டேன். நீ தான் குட் கேர்ள். தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஆபீஸ்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கிள், நீங்க? நான் பேங்க்ல வேலை பார்க்கறேமா. ஓ சூப்பர். எனக்கும் பேங்க்ல தான் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஏன் சொல்லுங்க? தெரியலையடா செல்லம். ஏன்னா அங்கதான் நிறைய பணம் இருக்கும். அங்கிள், நீங்க நிறைய பணம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கனே. எவ்வளோ? 1 lakh இல்ல 10 lakh 1 crore பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். நிஜமாவா? எவ்வளவு இருக்கும்? ரூம் நிறைய இருக்குமா? அந்த அளவுக்கு நிறைய இருக்குமா? ஒரு பாக்ஸ்ல அடைச்சிரலாம், அவ்வளவுதான் இருக்கும்.
எனக்கும் ரூம் நிறைய பணம் இருக்கிறத பார்க்கணும்னு ஆசை. வெண்பா நீ ஃப்ரண்ட் ஹால்ல டிவி பார்த்துட்டு இரு. நாங்க வந்துடுறோம். ஓகே ஓகே. என்ன அவளே வசமா வந்து சிக்கியிருக்கா. இப்படியே தூக்கிட்டு போயிருவோமா? பைத்தியமா நீ? ரெசார்ட் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு. நம்ம தூக்கிட்டு சிட்டியை தாண்டறதுக்குள்ள நம்மள தூக்கிடுவாங்க. அதான பார்த்தேன். வெண்பா தானா இங்க வந்து மாட்டியும் நீ இவ்ளோ கூலா இருக்கேன்னு யோசிச்சேன். ரெசார்ட்டை விட்டு முதல்ல வெளில போவோம். அங்க வச்சு மத்தத பார்த்துப்போம். உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ அதே மாதிரியே பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இரு. என்ன? ஓகே. எங்க என்ன தேடுற? லேட் ஆகுது. 2 நிமிஷம் இருங்க. என்னாச்சு சொல்ல, நானாவது தேடுவேன்ல. இல்ல பொட்டு எடுத்து வச்சேன், இப்ப காணோம். எங்க வச்சேனே தெரியல. எப்படியாவது லேட் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சிருமா உனக்கு? நான் என்ன வேணும்னா லேட் பண்றேன்? நீங்களே பாத்துட்டு தானே இருக்கீங்க. கடகடன்னு கிளம்பிட்டு தான் இருந்தேன். தேடுறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. தேடுங்க. அதெல்லாம் எங்கன்னு போய் தேடுறது? எங்க ப்ளீஸ் தேடுங்க ப்ளீஸ். ப்ளீஸா? பேசாம வா மல்லி, அப்படியே வெளியில போறப்ப வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, பொட்டு இல்லாமல நான் வெளிய வர மாட்டேன். தப்பு. அட என்ன நீ எந்த காலத்துல இருக்கிற? அதெல்லாம் வரலாம். நான் உன் கூட தானே வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணா போகும்போது கடையில வாங்கிக்கலாம் மல்லி. இது எமோஷனலான விஷயம். இதுல விளையாடாதீங்க. எடா இது வம்பா போச்சு. அப்ப நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? லேட் ஆயிடுமே. அப்ப போன் பண்ணி நர்மதா கிட்ட கேப்போமா? ஐயோ வேணாங்க. ஒரு பொட்டு கூட எடுத்து வச்சுட்டு வர மாட்டேங்கிறா. இவெல்லாம் என்ன பொண்ணுன்னு என்ன நினைக்க மாட்டாங்களா? என்ன பாக்குறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? எதுக்குமே நீ ஒத்து வர மாட்டேங்கிற. ப்ளீஸ் தேடுங்க. நான் நிஜமா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் தேடி பாக்குறேன். இங்கதான் போச்சு இந்த பொட்டு. கிட்டவா? கிடைச்சிச்சா? சொல்றேன். சும்மா இருங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு தான் பொட்டு வச்சு விடுறேன். கிட்டவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா தேடுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். இந்த காலத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் மல்லி. இதெல்லாம் காதல் ரணம். எங்க என்ன பண்றீங்க? நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, கண்ணு போட்டுரும். அதனாலதான் திருஷ்டி போட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டைம் ஆச்சு. கிளம்புற வழி பாருங்க. ரொமான்ஸ் பண்ண விட மாட்டியா நீ? Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.